இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை நான் கொஞ்சம் கேள்விகளா கேட்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. கடைசியா நான் அந்த பதில்களை சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த ககன்யான் விண்வெளி திட்டம், அதற்காக விண்வெளி வீரர்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தான் அறிமுகப்படுத்தினார். எத்தனை விண்வெளி வீரர்கள் இந்த ககன்யான் திட்டத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள்? ஆப்ஷன் வேணா தரேன். 4, 5, 6, 7. இதுல எது ஆன்சரா இருக்கும் யோசிச்சு வைங்க. ரெண்டாவது, இந்த வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் 2024 எந்த நாட்டுல நடக்குது? வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் 2024 எந்த நாட்டில் நடைபெறுகிறது? 4 ஆப்ஷன் தரேன் நான். இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், இந்தியா. 4 ஆப்ஷன் உங்களுக்கு நான் தரேன். மூன்றாவது கேள்வி, இந்த T20 இன்டர்நேஷனல் இருக்கு இல்லையா, இந்த 20 ஓவர் விளையாட்டு, சர்வதேச விளையாட்டு, அதுல மிக குறைந்த பந்துகள்ல 100 ரன்னை தாண்டியவர் யார்? அந்த பிளேயர் பெயர் என்ன அப்படிங்கிறது கேள்வி. 4 ஆப்ஷன் தரேன் நான். குஷால் மல்லா, ஜான் நிக்கோலே லாஃப்டி ஈட்டன், டேவிட் மில்லர், ரோஹித் சர்மா. ஓகே, அது மாதிரி 4வது கேள்வி, நீல் வாக்னர்னு ஒரு வேகப்பந்து வீச்சாளர், இவர் இந்த சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுறதா அறிவிச்சிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? 4 ஆப்ஷன் தரேன். இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, அயர்லாந்து. ஓகே, இப்போ நீங்க இந்த 4 ஆப்ஷன்ல ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஓகே, 5வது கேள்வி. ஓகே, உலகத்திலேயே முதல் வேத கடிகாரம், அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாக், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற, உலகத்திலேயே முதல் வேத கடிகாரம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் தரேன் நான். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேசம். ஓகே, இல்ல நீங்க ஆன்சரை சூஸ் பண்ணலாம். இந்த திரைப்பட சான்றிதழ்களை வழங்கும் மத்திய வாரியம், இந்த திரைப்பட சான்றிதழ்களை வழங்கும் மத்திய வாரியம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த வாரியத்துடைய பிராந்திய அலுவலகம் சமீபத்துல எந்த நகரில் அமைக்கப்பட்டது? ஓகே, 4 ஆப்ஷன் தரேன் நான். ஷிம்லா, சண்டிகர், ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர். இதுல எது ஆன்சர்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒவ்வொரு வருஷமும் 7வது கேள்வி, ஒவ்வொரு வருஷமும் ஓகே உலக தொண்டு நிறுவன தினம், வேர்ல்டு என்ஜிஓ டேன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில இது அனுசரிக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன் தரேன். பிப்ரவரி 26, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, பிப்ரவரி 29. 4 ஆப்ஷன். எல்லாரும் ஆன்சரை யோசிச்சினீங்களா? ஓகே, நம்ம ஆன்சர் கூட பார்க்கலாம் நம்ம. ஓகே, முதல் கேள்வி, எத்தனை விண்வெளி வீரர்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, ஆன்சர் 4 விண்வெளி வீரர்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தினாங்க. 4 பேரும் இந்திய விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள், பைலட்டுகள் அவங்க. ஓகே, குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. இந்த 4 பேரை தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் 2024 எந்த நாட்டில் நடக்குது? 4 ஆப்ஷன் கொடுத்துருது. இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், இந்தியான்னு. ஸ்பெயின்ல அந்த மாநாடு நடக்குது. ஓகே, ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பார்சலோனா நகரத்துல நடக்குது. ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி 26 பிப்ரவரி 29 வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. ஓகேயா? 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, T20 இன்டர்நேஷனல் சர்வீஸ் 20 ஓவர் போட்டியில மிக குறைந்த பந்துகள்ல எந்த பிளேயர் இந்த 100 ரன்களை தாண்டினார் அப்படிங்கிற கேள்வி. ஓகே, 4 ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தது. அதுல ஆன்சர் ஜான் நிக்கோலே லாஃப்டி ஈட்டன். இவர் நமீபியாவை சேர்ந்தவர். ஓகே, 33 பந்துகள்ல
அவரு சதம் அடிச்சிருக்காருங்கிறது தான் சாதனையா உருவாயிருக்கு. ஓகே, 4வது கேள்வி வந்து உங்களுக்கு சமீபத்துல சர்வதேச கிரிக்கெட் வந்து ஓய்வு பெற்ற அந்த வேகப்பந்து வீச்சாளர் நீல் வாங்கினர் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது. ஓகே, 4 ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தது. இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, அயர்லாந்து. நியூசிலாந்தை சேர்ந்தவர் அவர் அப்படிங்கிறது தான். 2012 சர்வதேச போட்டி விளையாட ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் ஓய்வை அறிவிச்சிருக்காரு. 5வது கேள்வி என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, எந்த இந்திய மாநிலத்துல உலகத்திலேயே முதல் வேத கடிகாரத்தை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருந்து உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசங்கிறது தான் சரியான பதில். அதுல மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு அதுல அமைக்கிறாங்க. ஓகே, பிரதமர் நரேந்திர மோடி அதை துவக்கி வைக்கிறார். ஓகே, அடுத்தது 6வது கேள்வி வந்து இந்த திரைப்பட சான்றிதழுக்கான மத்திய வாரியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் அதோடைய பிராந்திய அலுவலகம், புதிய பிராந்திய அலுவலகம் எங்க துவங்கினாங்க அப்படிங்கிற கேள்வி. 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்து சிம்லா, சண்டிகர், ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி. ஆன்சர் வந்து சண்டிகர். ஓகே, யூனியன் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் அனுராக் சிங் தாக்கூர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு. ஓகே, 7வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக தொண்டு நிறுவன தினம், வேர்ல்டு என்ஜிஓ டே, ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில 26 பிப்ரவரி 26, பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, பிப்ரவரி 29 கொடுத்துருந்தோம். ஓகே, பிப்ரவரி 27 அப்படிங்கிறது தான் இதுல வந்து சரியான விடை.